இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம உடல்ல கொழுப்பு ஏங்க அதிகமா இருக்கு? இந்த கொழுப்பு தேவையில்லாம எங்கெங்கெல்லாம் போயிட்டு நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவுகளும் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன நிறைய மூலிகை மருந்துகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல இந்த கொழுப்பு நம்ம உடல்ல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படிங்க வெளியேற்றுறது, அதற்கான சிம்பிளான மூலிகைகள் என்ன அப்படின்றத நான் ரீசெண்டா ஒரு 1 இயரா எடுத்துக்கோங்களேன். நிறைய பேருக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்தாலே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் உடல்ல அதிகமா இருக்கிறது தான். காரணமே இல்லாம உடல் எடை நார்மலா இருக்கு. முன்னாடியெல்லாம் ஒபீஸ் பர்சன், அதாவது ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கிறாங்கங்க, உடல் எடை அதிகரிச்சு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஃபேட் அதிகமாகி அதிகமாகி பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ வெயிட் நார்மலாக இருந்தாலும் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உடல்ல அதிகமாயிட்டே போகுது. இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம உடல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் முன்னாடியெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க சரியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் என்னாகும், எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே உடலில் தேங்க ஆரம்பிச்சிடும். எந்த மாதிரியெல்லாம் இந்த ஃபேட் நம்ம உடலில் எங்கெங்கெல்லாம் போய் உட்காந்துருக்கு, இது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம உடலில் கொழுப்பு ஏங்க அதிகமாக இருக்குது, இந்த கொழுப்பு தேவையில்லாமல் எங்கெங்கெல்லாம் போயிட்டு நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவுகளும் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன நிறைய மூலிகை மருந்துகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் இந்த கொழுப்பு நம்ம உடல்ல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படிங்க வெளியேற்றுறது, அதற்கான சிம்பிளான மூலிகைகள் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயரா எடுத்துக்கோங்களேன். நிறைய பேருக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்தாலே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் உடல்ல அதிகமாக இருக்கிறது தான். காரணமே இல்லாமல் உடல் எடை நார்மலாக இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒபீஸ் பர்சன், அதாவது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறாங்கங்க, உடல் எடை அதிகரித்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஃபேட் அதிகமாகி அதிகமாகி பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போது வெயிட் நார்மலாக இருந்தாலும் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உடலில் அதிகமாகிட்டே போகுது. இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே நம்ம உடல் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் முன்னாடியெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க சரியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் என்னாகும், எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே உடலில் தேங்க ஆரம்பிச்சிடும். எந்த மாதிரியெல்லாம் இந்த ஃபேட் நம்ம உடலில் எங்கெங்கெல்லாம் போய் உட்காந்துருக்கு, இது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக டைஜஷன் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் மசில் லேயர்ஸ்க்கும் இடையில வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு தசை ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தொலை தொலைன்னு தெரியுது, வயிறு பக்கம் தொப்பை ரொம்ப தொலை தொலைன்னு தெரியுது, தொடை பக்கத்தில் அப்படியே ரொம்ப லூஸாக இருக்குது, இந்த மாதிரி இருந்ததே இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே லூஸாக டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும். இதுதான் சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதாவது நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் மசில் ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இடையிலுமே ஃபேட் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் இருக்குன்னா கவலையே படாதீங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த ஃபேட்டை விரட்டி அடிச்சிட முடியும். சிம்பிளாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட் ஹேபிட்டை சேஞ்சஸ் பண்ணுறது. பெரும்பாலும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனையை பார்க்குறோம். இல்லை ஒரு சிலர் வந்து நான் ஜாப் ரிலேட்டடாக இந்த ஊருக்கு போயிட்டேன், உணவு இந்த மாதிரி மாறிடுச்சு, ஸோ ஒர்க் வந்து உட்காந்துட்டே செஞ்சிட்ருக்கிறேன், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்குமே இந்த ஃபேட் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குங்க. இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட்டை ரொம்ப ஈஸியாக உடல்லேருந்து வெளியேற்றிடலாம். அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், ஆனால் இதுவுமே நீங்கள் மனசு வச்சா, ஸோ நம்ம சொல்லக்கூடிய உணவு முறையும் மருந்து முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்கலை, உங்களுடைய இந்த ஃபேட் கரைய ஆரம்பிச்சிடும். அதுதான் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய விசரல் ஃபேட். அது என்னங்க விசரல் ஃபேட்? நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் அதுக்கு மேலே போயிட்டு இந்த கொழுப்பு படிய ஆரம்பிக்கிறது.
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி டக்குன்னு ஒன்று சொல்லட்டுங்களா, ஃபேட்டி லிவர். ஆமாம்ல அப்படின்னு யோசிப்பீங்க. லிவருக்கு மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கிறது. ஸோ இது வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மசில் ஃபைபர்ஸ்க்கு இடையிலேயே நமக்கு வந்து தேங்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நமக்கு லிவர் மேலேயோ இல்லை நமக்கு ஹார்ட்டில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ ஹார்ட் மேலே அதிகமான கொழுப்பு இருக்கிறது, ஹார்ட் வெசல்ஸில் போய் கொழுப்பு படிகிறது, அத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் வெசல்ஸ்குள்ளே போயிட்டு இந்த கொழுப்பு படிகிறது. நிறைய பேருக்கு இன்டெஸ்டைன் இருக்கு இல்லைங்களா, சிறுகுடல் பகுதியில், அடிவயிற்று பகுதியில், உள்பக்கம். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படியே நிறைஞ்சிருக்கும். ஸோ ஆர்கன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம தேடுற மாதிரி கொழுப்பு சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதுதான் விசரல் ஃபேட்னு சொல்லுவோம். நாளடைவில் இது கல்லீரல் செயல்பாடு அதாவது லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த கொழுப்பு தாங்க காரணம். இதற்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்குறது, அதிகமான கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கிறது, இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. ஸோ ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்றது, பேக்கரி ஐட்டம்ஸ், இனிப்பு வகைகள், நிறைய பேர் இனிப்பு வகைகளை விரும்பி சாப்பிட்றீங்க. ஒரு பசி எடுக்குது, ஒரு சமோசா தானே அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். அந்த சமோசா பார்த்தீங்கன்னா அதிகமான கேலரிஸ் என்ன ஆகுது, நம்ம உடலில் கொழுப்பாக தான் சேமிக்கப்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த அளவுக்கு அது கேலரிஸ் இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு ஃபைபர் ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைபர் நிறைஞ்ச உணவுகளும் ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுகளும் நீங்கள் சாப்பிடும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு கொழுப்பு கரையும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடும்பொழுது உணவு டைஜஷன் ஆகிறதுக்கு இந்த கொழுப்பு தாங்க பயன்படுத்தப்படுது. ஸோ அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி டைஜஷன் ஆகும்போது அதனோடு சேர்த்து இந்த பேட் கொலஸ்ட்ராலும் கரைய ஆரம்பிச்சிருது. முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஸோ ஆல்கஹால் ஹேபிட் இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்கஹால் ஹேபிட் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த விசரல் ஃபேட் வரக்கூடிய அபாயம் ரொம்ப ரொம்ப அதிகம். கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் வரக்கூடியவங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க, ஐயோ ஃபேட்டி லிவர் கிரேட் 3 வரைக்கும் வந்துருச்சு, இது எப்படி டாக்டர் நான் சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ எதற்குமே கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து நீங்கள் சித்த மருந்துகளை சரியாக எடுக்கும்போது இந்த கொழுப்பு வகைகள் நம்ம உடலை விட்டு கம்ப்ளீட்டாக விரட்டிடலாங்க, கவலையே வேண்டாம். ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ், ஏலக்காய் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி கருஞ்சீரகம், காட்டு சீரகம் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சோம்பு, இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா டீ மாதிரி போட்டு குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இது எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபிலாம் குடிக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மூலிகை சார்ந்த தேநீராக நீங்கள் குடிக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நிறைய பதிவுகளை நான் சொன்னேன், செம்பருத்தி டீ மற்றும் கொய்யா இலை டீ, இது எல்லாமே பயன்படுத்துங்க, கொழுப்பு உங்களுக்கு நல்லாவே குறையுங்க. அதை தாண்டியும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. அதை பயன்படுத்தியும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறதையும் இந்த விசரல் ஃபேட்டையும் கம்ப்ளீட்டாக விரட்டி அடிக்கலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.